மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. சகோதரிகளே, பொதுக்காலம் 5ஆம் வாரத்திலே பயணிக்கிறோம். கடவுள் நல்லவர் வல்லவர் என நாம் பாடுகிறோம். அவரது வல்லமையை தியானித்து பார்த்திருக்கிறோமா? அவர் இந்த உலகை படைத்து அதில் நாம் ஒவ்வொருவரையும் படைத்து காத்து வழிநடத்துவதன் மறை உண்மைகள் யாவை என சிந்தித்திருக்கிறோமா? இன்றைய வாசகங்கள் இதனையே சிந்திக்க நம்மை அழைக்கின்றன. முதலாவது, உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பின் தன்மை என்ன? குணப்படுத்துவது, பாதுகாப்பது, தூய்மைப்படுத்துவது, சுவையூட்டுவது. இந்த உப்பை போல் உலகில் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். காயப்பட்ட உள்ளங்களை நம் அன்பு மொழியால் குணப்படுத்தவும், பாவக்கரை படராமல் மனுக்குலத்தை பாதுகாக்கவும், அயராத நமது செபங்களால் உலகை தூய்மைப்படுத்தவும், இம்மண்ணக வாழ்வில் விண்ணகத்தை மலரச் செய்து சுவையூட்டவும் இறைவன் எம்மை அழைக்கிறார். இரண்டாவது, உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஒளியின் தன்மை என்ன? ஒளி கொடுப்பது, பிரகாசிப்பது, வழிகாட்டுவது, இருளகற்றுவது, வாழ்வளிப்பது. இந்த ஒளியைப் போல் உலகில் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுளின் அருளொளியை கொடுக்கவும், மக்களில் பிரகாசிக்கச் செய்யவும், இறைத்திட்டத்தில் வழிகாட்டவும், மன இருளை அகற்றவும், தளர்வுற்றோரை திடப்படுத்தி வாழ்வளிக்கவும் இறைவன் நம்மை அழைக்கிறார். உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்கிறார் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 2:5. வல்ல தேவன் அவரது திட்டத்தில் நமக்கு பதிலளித்துள்ளார். நமது ஞானத்தை கொண்டு அவரது வல்லமையை அளவிட முடியாது. கடவுளின் வல்லமையே நமது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் துணை கொண்டு நம்மில் இறைவன் வகுத்துள்ள திட்டத்தை நிறைவேற்ற அயராது முனைவோம் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நேர் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நேர் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தேன், துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா, போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா, போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா,
மனதென்னும் கோவில் உனக்காக நீ